வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து புதிய ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக தான் நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பட்டன் எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. ஸோ அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2024க்கான ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு நேம் ஆஃப் த போஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6244 வேக்கன்சி வந்து இருக்குது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி, அதாவது 30/1/2024 வந்து வந்திருக்கு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனு. அதுக்கே நம்ம வந்து எக்ஸாம் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9/6/2024, அதாவது ஜூன் மாதம் கண்டிப்பாக நடக்கும் 9ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 9/6/2024 அன்றைக்கி தான் அந்த எக்ஸாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம், அதாவது குரூப் 1 எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 90. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 28/3/2024. எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் நடக்கும். அதாவது 13/7/2024 ஜூலையில், அதாவது மே, ஜூன், அதுக்கப்புறம் ஜூலையில் நடக்கும். அதுக்கப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது குரூப் 1 ஏபி, அதுக்கப்புறம் குரூப் 1 சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 29 வேக்கன்சி இருக்குது. 23/4/2024 கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் தான் நம்மளுக்கு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இன்னும் ஆன்லைனில் தான் இருக்குது அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து தனியாக பண்ணுவோம் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது. ஸோ எப்போ எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/8/2024 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2030 வேக்கன்சி குரூப் 2ல் 28/6/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ஜூன் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இது எக்ஸாம் எப்போ பார்த்திங்க அப்படின்னா 28/9/2024 தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிகிரி போஸ்ட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 605 வேக்கன்சி இருக்குது. 26/7/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும். 14/10/2024 அன்றைக்கி வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 730 வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் வந்து 13/8/2024 அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். 17/11/2024 அன்றைக்கி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ரோ செக்டார் கிரேட் 2 இன் ப்ரோ செக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 13/9/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும். 14/12/2024 அன்றைக்கி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுதான் புதிய ஆனுவல் பிளானர். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இதுதான். இது வந்து முன்ன பின்ன ஆகலாம் வேக்கன்சி வந்து, பட் இது வந்து கன்ஃபார்மான டேட் வந்து கொடுத்துட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/4/2024 அன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அனெக்ஸல் 1ல் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன், நம்பர் ஆஃப் பேப்பர் டீட்டெயில்ஸு, ஸ்டாண்டர்டு, டிஸ்கிரிப்டிவ், அப்ஜெக்டிவ், குவாலிஃபையிங் ஸ்கோரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1க்கு வந்து நம்பர் ஆஃப் பேப்பர் வந்து 1 தான். சிவில் சர்வீஸில் வந்து ஏ அப்படின்னு ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான், குவாலிஃபையிங் பேப்பர் அது வந்து. ரெண்டாவது பி பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, இது வந்து எஸ்எஸ்எல்சி, அதுவும் அப்ஜெக்டிவ் தான், குவாலிஃபையிங் டெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ்லேயே அது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 பேப்பர் மொத்தம். ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் இருக்கும், எழுதணும். இது குவாலிஃபையிங் பேப்பர். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். நம்ம வந்து பேராவாக வந்து எழுதணும். இது வந்து ஸ்கோரிங் மார்க். அது மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 இது பூராமே டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி, அதாவது குரூப் 1B, குரூப் 1CA
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்ஸ் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதாவது C1க்கு மட்டும் தனியாக மெயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன குவாலிஃபையிங் எப்படி இருக்கும், அது ஸ்டாண்டர்டு நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் எழுத போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பேப்பரையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது எல்லா எக்ஸாமுக்கு அவங்க நோட்டு அதாவது அவங்க வந்து ஆனுவல் பிளானில் என்னென்ன எக்ஸாமுக்கெலாம் டேட்டு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பூராமே வந்து கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அது வந்து எப்படி இருக்கும், அப்ஜெக்டிவாக இருக்குமா, இல்லை அது ஸ்கோரிங்கா, இல்லை வந்து குவாலிஃபையிங் பேப்பரா, ஸோ அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒருக்க படித்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்னென்ன எக்ஸாமுக்கு எழுதுகிற போகிறீங்க அப்படின்னு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ, பாய், see you.